தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சவரன் 70,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த 2-3 டேஸாகவே அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஒரே நாள்லங்கிற 1000 ரூபாய் 500 ரூபான்னு எப்படி ஜாஸ்தியானாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது போகக்கூடாதுங்க சார். இது வந்து கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு ஒரு இது எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வரணுங்க சார். ஏன்னா இவங்க பாட்டுக்கு ஏற்றிட்டே போனாங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸாக அது கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் தங்கங்கிறது ஒரு கனவாகவே போயிடும், வாங்கவே முடியாமல் போயிடும். தங்கத்தை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு இனிமேல் கழுத்தில் எழுதியேன்னா நாங்கள் மாட்டிக்கிறோம் தங்கம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர் தங்கம்னு வச்சுக்கிறோம். தங்கத்தை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு உயர்வுங்கிறது நடுத்தர மக்களை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு. நகையை அடகு வைக்கவும் முடியாமல், திருப்பவும் முடியாமல், புதுசாக எடுக்கவும் முடியாமல் நடுத்தர மக்கள் மேலும் மேலும் இன்னும் அடித்தட்டு மக்களாகவே மாறக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நிலை இருக்குது. தங்கத்தோட விலை இதை விட தாண்டி போச்சு அப்படின்னாக்கா யாருமே வந்து தங்கம் வாங்க முடியாது, தங்கத்தை வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகை ரேட்டே நகை வாங்க முடியாமல் தான் சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நகை ரேட்டு அதிகரிக்க நகையை வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாமல் இருக்குது. நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம், அதுகளோட எதிர்காலம்லாம் நினச்சா ரொம்ப மயக்கமாக தான் வருது. தங்க விலை என்ன காரணத்தால் இப்படி வந்து உயர்ந்துட்டே இருக்குதுன்னு எங்களுக்கே பாமர மக்களுக்கு தெரியல. இப்படி உயர்ந்துட்டே இருந்ததுன்னா நாங்கள் எப்படி எங்கள் கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து தங்கத்தை எடுத்து நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு போட்டு நாங்கள் கட்டி கொடுக்கறது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி நக்கிற மாதிரி நாங்கள் தங்கத்தை கண்ணில் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தங்க விலையை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நாங்கள் ஏழைப்பாள மக்கள் வந்து அதை எடுத்து எங்கள் குழந்தை குஞ்சுகளுக்கு போட்டு நாங்களும் அழகு பார்ப்போம். தங்கம் போடாமல் எந்த மாப்பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க வந்து கட்ட போகுது இந்த காலத்தில்? நாங்கள் கட்டட வேலைக்கு போகிறவங்க, கூலி தொழிலாளி, இப்படி வலை வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் இப்படி தங்கம் ஏறிட்டே போச்சுன்னா 1/2 கிராம் கூட தங்கம் எடுக்க முடியாது போல் இருக்குது.